அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மேருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மேருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதர் இயேசு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்திலே 2 வழிகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். ஒன்று பாவம், பாவத்தின் வழி. பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறார். இந்த மரணம் என்பது நம்முடைய சரீர மரணத்தை குறிப்பதல்ல, இது ஆன்மீக மரணம். தேவனை விட்டு பிரிந்து நித்திய காலம் சாத்தானுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்தின் வேதனைக்கு கொண்டு போகிற மரணம். ஆனால் இன்னொரு வழியோ தேவனுடைய கிருபை வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சொன்னார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். மனுக்குலத்தின் பாவபாரத்தை எல்லாம் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே ஜீவனை அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். மரித்த கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறபடி விசுவாசிக்கிறவன் எவனோ யாராய் இருந்தாலும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவார்கள். இந்த 2 வழிகளிலே நீங்கள் எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? தெரிந்து கொள்ளுதலை தேவன் உங்கள் கரத்திலேயே கொடுத்திருக்கிறார். ஒன்று பாவ வழி, பாவத்தின் சம்பளம் மரணம், அது நித்திய நரகத்துக்கு கொண்டு போகும். மற்றொன்று கிருபை வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இரக்கத்தின் வழி. தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய இரக்கத்தினாலே தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் இந்த வேத வசனத்திலே சொல்லி இருக்கிற நற்காரியங்களை வசனத்திற்கு கீழ்ப்படிந்து பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நல்ல வழியிலே செல்லும் போது நித்திய ஜீவன் உங்களுடைய பங்காக கிடைக்கிறது. நீங்கள் நலமானதை தெரிந்து கொள்ளுங்கள், சரியானதை தெரிந்து கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.